தந்தருள் செய்யினே ஈண்டு செஞ்சடை யாகத்துலீசரோ மூண்டகார் முகிலின் முறி காண்டரோ ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்டமாகதலின் வழிக்குமே அடமூர்த்தியதாகியப்பரோ தொட்டவான்புரம் சுட்ட சுவண்டரோ பட்டம் கட்டிய சென்னி பரமரோ சட்டரிகரவம் திறப்பிமினே அரியனான் மறை ஓதிய நாவரோ பெரியவான்புரம் சுட்ட சுவண்டரோ விரிகொள் கோவன ஆடிவிருந்தரோ பெரியவான் கதவம் பிரிவிக்கவே மலையில் நீரிருக்கும் மறை காணரோ கலைகள் வந்திரஞ்சும் கடல் வேத்தரோ வலையில் மாமணி வண்ண உருவரோ தொலைவிலா கதவம் துணை நீக்குமே பூக்கும் தாளை புரணை விசாலாட்சி அம்பாள் சமேத காசி விஸ்வநாத பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய இந்த நல்ல முகூர்த்தத்திலே யாழ்ப்பாணம் கொக்குவில் கோணாவளை பதியிலே விசாலாட்சி அம்பாள் சமேத காசி விஸ்வநாத பெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. யாழ் விஷன் இந்து மன்றத்தினுடைய ஏற்பாட்டிலே இந்த அற்புதமான காலை நேரத்திலே மிகவும் பக்திபூர்வமாக இந்த மகா கும்பாபிஷேகம் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. காசி என்றாலே மிகவும் புனிதமான புண்ணியமான கஷேத்திரம். காசியில் பிறந்தால் முக்தி என்று சொல்லுவார்கள், திருவாரூரிலே பிறந்தால் முக்தி என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிவஸ்தலம் இந்த காசி கஷேத்திரம். இறை சிவனுடைய அருள் அனைத்து மனிதர்களுக்கும் கிடக்கின்ற ஒரு புண்ணிய பதியாக இந்த காசி பகுதி அமைந்திருக்கிறது. அங்கே விஸ்வநாத பெருமான் அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். விஸ்வம் என்றால் இந்த பிரபஞ்சம், அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களையும் குறிக்கக்கூடிய இந்த விஸ்வத்திற்கு, பிரபஞ்சத்திற்கு அதிபதியாகிய நாதன் என்றால் தலைவன் என்று பொருள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன், இறை சிவன், சைவ சமயத்தவர்களாகிய எங்களுக்கெல்லாம் முழுமுதற் பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை விஞ்சிய தலைவன் எங்குமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த விஸ்வநாத பெருமான் அங்கே விஷாலாட்சி அம்பாள் சமேதராக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். அக்ஷி என்றால் கண்களை உடையவள், விஷாலமான கண்களை உடையவள். விஷாலம் என்றால் அகன்ற கண்களை உடையவள் அர்த்தம். அந்த அம்பிகையினுடைய விஷாலாட்சி அம்பாளுடைய அருட்கடாட்சம் மிகவும் பரந்து பெற்றது.
அந்த அம்பிகையினுடைய கடைக்கண் பார்வை எங்கள் அனைவர் மீதும் இன்று பட்டிருக்கிறது. அதுதான் இந்த நிகழ்வினுடைய தாற்பயமாக இருக்கிறது. காசி அந்த புனித தீர்த்தம் இங்கே கும்பத்திலே சேர்க்கப்பட்டு, காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்தம் கும்பத்திலே சேர்க்கப்பட்டு இங்கே கும்பாபிஷேகமாக உங்கள் அனைவருக்கும் தீர்த்தமாக கிடைத்திருக்கிறது. ஆகவே இன்றைய இந்த நிகழ்விலே இங்கே கலந்து கொண்ட அத்தனை சைவ சமய ஆச்சார சீடர்களும் இறை சிவனுடைய பக்தர்களும் காசிக்கு சென்று விஷாலாட்சி அம்பாள் சமேத காசி விஸ்வநாத பெருமானை தரிசனம் செய்து வந்த ஒரு பாக்கியத்தை நீங்கள் அனைவரும் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி, எங்களுடைய சனாதன தர்மம் இறை வழிபாட்டை அடிப்படையாக எடுத்து சொல்லி நிற்கிறது. இறைவனுக்கெல்லாம் அடியவர்கள் தங்களுடைய பக்தியை தங்களுடைய மனம் வாக்கு காயத்தினூடாக எவ்விதமாக எல்லாம் வெளிப்படுத்தலாம், இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைய இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவனுடைய அந்த சக்தி இங்கே எங்களுடைய பிரதம சிவாச்சாரியராக இன்று எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சுந்தரேஸ்வர குருக்கள் ஐயா அவர்கள் சிவோகம் பாவியேத், தன்னை சிவனாக பாவித்து அந்த எல்லாம் வல்ல இறை சக்தியை தனக்குள்ளே தியானித்து அந்த இறை சக்தியை தியானத்தினூடாக தனக்குள்ளே ஆவாகனம் செய்து அதன் பிற்பாடு வேத மந்திரங்களூடாக இந்த காற்று மண்டலத்தில் இருந்து அந்த சக்தியை எடுத்து இங்கே அக்னிகாரியம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஹோமத்திலே அக்னியிலே இறை சிவனை எழுந்தருளச் செய்து, அக்னியில் இருந்து இங்கே இருந்திருக்கக்கூடிய கும்பத்திலே இருந்த நீரிலே ஜலத்திலே அந்த இறை சிவனை எழுந்தருளச் செய்து கும்பாபிஷேகம் நடைபெறும் பொழுது பிருத்திவி பூமியினுடைய அம்சமாகிய எங்களுடைய விஸ்வநாத பெருமானுடைய இந்த சிவலிங்க திருமேனி விக்கிரகத்துக்கு அந்த சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக எங்கும் நீக்கமன நிறைந்திருக்கின்ற தூணிலும் தொரும்பிலும் இருக்கின்ற அந்த பரம்பொருள் சிவப்பரம்பொருள், அந்த சிவப்பரம்பொருளுடைய சாநித்தியம் இங்கே எழுந்தருள செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு அற்புதமான கைங்கரியம் இன்றைய இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்விலே நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி, எல்லாம் வெல்ல காசி விஷாலாட்சி அம்பாள் சமேத விஸ்வநாத பெருமானுடைய அருள் எங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, எங்களுடைய அன்பிற்குரிய திருமதி சுசீந்திரன் தம்பதியினர் யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஊடாக பல பணிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். இங்கே கிருஷ்ணா அறநெறி பாடசாலை அண்மையிலே அன்பகம் ஆன்மீக நிலையம் திறக்கப்பட்டு அங்கும் பல ஆன்மீக செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் எங்களுடைய நிலத்திலே ஆன்மீகம், சைவம், தமிழ் வேரூன்ற வேண்டும் என்ற அவர்களுடைய சிந்தனை, அது அந்த மனம் எல்லோருக்கும் வராது. அப்படியான நல்ல சிந்தனையுடைய அவர்களுடைய யாழ் விஷன் இந்து மன்ற பணிகள் மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். விநாயகா விநாயகா ஓம் கணபதி
निधनपदान्तिकाय नमः ॐ ऊर्ध्वाय नमः ॐ ऊर्ध्वलिङ्गाय नमः ॐ हिरण्याय नमः ॐ हिरण्यलिङ्गाय नमः ॐ दिव्याय नमः ॐ दिव्यलिङ्गाय नमः ॐ भवाय नमः ॐ भवलिङ्गाय नमः ॐ सर्वाय नमः ॐ सर्वलिङ्गाय नमः ॐ शिवाय नमः ॐ शिवलिङ्गाय नमः ॐ बालाय नमः ॐ बाललिङ्गाय नमः ॐ आत्माय नमः ॐ आत्मलिङ्गाय नमः ॐ परमाय नमः ॐ परमलिङ्गाय नमः सोमस्य सूर्यस्य सर्वलिङ्गं स्थापयति पाणिमन्त्रं पवित्रम् ॐ हां हौं शिवाय नमः ॐ विशालाक्ष्यम्बिकादेव्यै नमः ॐ गौर्यै नमः ॐ गणेशजनन्यै नमः ॐ गिरिराजधनुर्भवायै नमः ॐ गणाम्बिकायै नमः ॐ विशालाक्ष्यम्बिकादेव्यै नमो नमः ॐ बादपुरीश्वर स्वाम्यासनाय नमः ॐ बादपुरीश्वर स्वामी मूर्तये नमो नमः हरिः ॐ
प्रतिष्ठितः तस्य प्रगतिलीनस्य च परस्य महेश्वरः शिवं शिवकरं शान्तं शिवात्मानं शिवोत्तमम् शिवमार्गप्रणेतारं प्रणतोऽस्मि शताशिवम् हरिः ॐ श्रीमद्लङ्कापुर्यां वीणागानमकत्तेसे उत्तरदिक्पागे कोक्कुविल् दिव्यग्रामे कोणाबलगिरि द्राविडनाम्नालङ्कृत पारम्पर्य पुण्यप्रदेशे विराजमानस्य अस्य देवदेवस्य सकलजगतां सृष्ट्यादि पञ्चकृत्य कारणस्य भगवतः सकललोकरक्षकस्य सकललोकनायकस्य श्री विशालाक्षी अंबिका देवी समेत श्री काशी विश्वनाथ परमेश्वर स्वामी नूतन आलय आवर्तन प्रतिष्ठा महाकुंभाभिषेक मंगल वैभवान्ते पूजान्ते अर्चनान्ते प्रधान शिवाचार्यः अगम मनसा भक्त्या वेदोत्र मंत्र बिल्वाञ्जलिं समर्पयामि। ஒர்க்கர்ஸ் என்று சொல்லலாம், இல்லாட்டிக்கு அவரோடு சேர்ந்து உழைச்சாக்கள் எல்லாருக்கும். நான் மணியண்ணனோட கதை கேட்க சொன்னான். எனக்கு அதில் ஒரு வேர்ட்ஸ் விரையில் எனக்கு எப்படி சொல்லுகள் விரையில் அவருக்கு தேங்க் பண்ணுறதுக்கு அவ்வளவு விசேஷமாக அமைச்சு தந்த ஒரு குறுகிய காலத்தில் அவருக்கு மிக நன்றி. அவர் மட்டுமில்லை, இங்கே ஒரு மிக்க ஒரு 20-30 பேர் ஒவ்வொரு நாளும் இப்போ 2 மாதம் நாங்கள் வந்து 20-30 பேர் இங்கே வந்து வேலை செய்திருக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி. நான் தனித்தனியாக சொல்லல, எல்லாருக்கும் நன்றி. வந்த அடியர்கள் எல்லாருக்கும் நன்றி. இது உங்களோட கோயில் ஆனபடியா தாரம் போம் வந்து கும்பிடலாம், அது ஒரு டைம் கொண்டு போடுவோம். ஆனால் நீங்கள் விரும்பின மாதிரி கும்பிடலாம். இங்கே இப்படி இல்லை ஐயா, அதில் நான் சொல்ல சரியா? ஓகே. மற்றது நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் சொன்னால் எப்படி நாங்கள் பூச காலத்தில் மாற்றலாம்.